ஏங்க ஏங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீங்கள் டெய்லி சர்ச்சுக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நீங்கள் தேர்தல்னு வந்தோடனே முட்டிக்கால் போட்டு தேடிங்க போகிறீங்க. சாதாரண இயேசுதான் இந்த உலகத்தினுடைய நம்பிக்கைன்னு நினச்சிட்டு அவர் பிறப்பன்னைக்கு அவன் சாமி கூட போனவனை அடித்த போது நீங்கள் என்னவா இருந்தீங்க? அவருடைய கடைசி பதிவு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னுடைய குட்டி நண்பா நண்பி சார், வாட் யூ மீன் பை தட்? யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் த சில்ட்ரன். நீங்கள் அது அந்த உளவியல் தாக்குதல் இருக்குல்ல, சம்திங் வெரி சீரியஸ். பிஜேபியும் அதிமுகவும் மாற்றா, விஜய் மாற்றா. இல்லை, விஜய் அவங்களை அழைச்சிலாம் பேசியிருக்காரு. யாரு? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றப்போ வீட்டுக்கு அழைச்சி. சரி, தூய்மை பணியாளர் போராட்டம் போது அழைச்சி பேசுறீங்க. திரைப்பட தொழிலாளர்கள் போராடும் போது எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் நாடகம்லாம் நடிக்கக்கூடாது. நாடகம் நடிக்கக்கூடாது. வேலை பார்க்கிற ஒரு லைட் பாயோ அவருங்களோ இவங்க எல்லாம் சேர்ந்து சம்பள உயர்வுக்காக போராடினாங்கல்ல, என்ன பண்ணீங்க நீங்கள்? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு தோழர் கனகராஜ் நினைக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் களம் எப்படி முடிஞ்சிருக்கு தோழர்? ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. ஒரு கவலை தரத்தக்க ஃபேக்டர் விஜய்க்கு விழுந்திருக்கிறதாக சொல்லப்படுகிற அல்லது அதுக்கு இளைஞர்கள் காட்டிய ஆர்வம், ஒரு தேர்தலில் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு பார்த்தா அது பெருசாக ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய அரசியல் வாழ்க்கையில் அது ஒரு மிக மோசமான முன்னுதாரணம் என்று நான் பார்க்குறேன். இல்லை, மே 4க்கு இப்போ நீங்கள் தயாராகிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். மே 4க்கு பிறகு வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டுக்காக ஒரு இல்லை ரிசல்ட்டை பொறுத்தளவில் நான் உறுதியாக சொல்கிறேன், திமுக தனிப்பெரும் கட்சியாக, தனி கட்சியாக அது மட்டும் ஆட்சி அமைக்கும். அது எந்த அடிப்படையில் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் மக்கள் வாக்களித்திருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? எந்த அடிப்படையில்? ஒன்று, தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற விழுமியங்களை பாதுகாக்கிற தன்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு இயல்பாகவே இருந்திருக்கு. நம்பர் 1. அந்த ஒரு காரணத்தை முன்வைத்து தான் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த தொகுதிகளையும் இந்த கூட்டணிக்கு அளித்தார்கள். இதை விட பெட்டர்னு சொல்லிக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல யாரும் இல்லை. அந்த பிஜேபியோடு சேர்ந்த அதிமுக, அதனால ஆல்டர்னேட்னு எதை முன்வைக்க முடிஞ்சது? அவங்க எதையாவது சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்கன்னா அது திமுக சொல்லியிருக்க இந்த மகளிர் உரிமை தொகையோ இந்த மாதிரியான விஷயங்களை இதை விட போன தடவை எதை சாத்தியமில்லை என்று சொன்னார்களோ அதை நாங்கள் வந்தால் இன்னும் அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னாங்க. நம்பர் 1. இதை தவிர ஆல்டர்னேட்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பாஜக ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே அதை கைகளை விரிச்சுங்கிறதுனால தான் பாஜக தலைவர்கள், நீங்கள் இப்போ மோடியும் அமித்ஷாவும் அவங்க மேற்கு வங்காளத்திலே தான் இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் வந்துட்டு உடனடியாக போயிட்டாங்க? அதுக்கு பின்னால் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலையே. ஸோ அவங்க அப்போவே கைகள் விட்டாங்க. 4-5 தடவை வந்திருக்காங்க. 4-5 தடவை வந்து எப்படி 4-5 தடவை சொல்லுங்கள்? ஒரு நாள் கன்னியாகுமரியில் ரோட் ஷோன்னு வந்தார், ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டார். அதில் அண்ணாவு சிலைக்கும் மாலை அணிவிச்சிட்டுலாம் போனார். வழியில் ஒருவேளை திரு மு.க. ஸ்டாலின் வந்திருந்தால் அவருக்கு ஒரு மாலை போட்டு ஓட்டு கேட்டு போயிருப்பாரோ என்னவோ. இப்போ திமுகவுக்கு எதிரான மனநிலை அப்படின்றத நீங்கள் களத்தில் பார்த்தீங்களா? இருக்கு. இல்லை, திமுகவின் மீதான விமர்சனங்கள் இருந்தது. எனக்கு திமுக மேலே விமர்சனம் இருக்கு. யாருக்கு திமுக மேலே விமர்சனம் இல்லை? திமுக மேலே விமர்சனம் இல்லைன்னு திமுக ஆட்களையே சொல்ல முடியுமா? இல்லை, அது திமுகவை வீழ்த்தணும், திமுகவுக்கு எதிரான வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த வாக்காளர்களை அதை பேசி தெரிஞ்சதுல ரொம்ப தீவிரமாக கடைசியில் தெரிஞ்சது விஜய். அதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஆல்டர்னேட் சொன்னாங்க? ஒரு தப்பான நேரேட்டிவை சொல்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. சின்ன குழந்தைகள் கூட பாலியல் வன்மனுங்க தாத்தா பேத்தியை பண்ணுறதுக்கு இது ஒரு சமூக சூழல். அதை ஒரு அரசாங்கத்தோடு நீங்கள் சேர்த்து பொருத்தி பார்க்க முடியாதுங்கிறது. அதாவது குழந்தைகளிடம் பாலியல் வன்முறை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம் இருக்கிறதா நான் நினைக்கல. இல்லை, தன்னெழுச்சியா சில பெண்களே முகநூல்ல சமூக வலைதளங்கள்ல இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை பேசுகிற வீடியோலாம் இருக்கு. இல்லை அதைத்தான் நான் என்ன கேட்டேன், திரும்ப அந்த நேரேட்டிவை இவங்க செட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நடந்த பெண்களின் மீதான அத்தனை விஷயங்களும் மோசம். இப்போ எங்களோட சென்ட்ரல் கமிட்டி ரிப்போர்ட்டு லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள்.
எங்களுடைய அகில இந்திய மாநாட்டு அறிக்கை, மாநில மாநாட்டு அறிக்கை எடுத்து பாருங்க. இந்தியா முழுவதும் இது ஒரு போக்காக இருக்கு. குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்திருப்பது என்பது இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருக்குது. சரி, அதுக்கு சமூக உளவியல் காரணங்களை விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் இவங்க நின்னாங்கன்னா அது வந்து திமுக அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அதில் சில பெண்கள் பேசியிருக்கலாம். அந்த மாதிரியான உதாரணங்களை நான் பொதுவாக ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு விட்டுட்டு போவேன். பட் அதை திரும்ப திரும்ப அது ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணுறதுக்கு உங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லை பலன் கொடுத்துருக்கா களத்தில்? எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் திமுக மீதான விமர்சனம் என்பது வேற, திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதற்கான காரணங்கள் என்பது வேற. சரி, கேரளாவில் இருக்க சிபிஎம் கவர்மெண்ட் மேலே எனக்கு விமர்சனம் இல்லையா என்ன? பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கலான்னு அந்த கவர்மெண்ட் முடிவெடுத்த போது எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. நான் அது ஒரு பெரிய ஃபைட் நடந்துக்கிட்டு. எனவே ஸோ நான் சிபிஎம்மை கைவிட்டேன்னு அர்த்தமா? இட்ஸ் நாட் த கேஸ். ஸோ விமர்சனங்களும் கோபங்களும் எல்லாமுமே இப்படி வந்துரும்னு நினைக்கல. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் ஓகே, இந்த அரசாங்கம் இன்னும் இந்த ஏரியாவில் பெட்டராக செயல்பட்டுருக்கலாம், இந்த ஏரியாவில் பெட்டராக செயல்பட்டுருக்கலாம் என்பது வேற. சரி, அது வேற. இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க? இன்ஃபேக்ட் இந்த தேர்தல் நேரத்தில் எங்கள் அதில் தலைமை வகித்த முத்துக்குமாரை ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரோ அவர் குடும்பமோ வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுமா? அது நான் இந்த மீறல்களோடு சேர்ந்ததுன்னு சொல்லல. அதுக்கு வேற காரணம் இருக்கு. அப்போ முதலமைச்சரோ வேற ஒருத்தரோ சொல்லியிருக்க முடியாது. நீங்கள் நேரடியாக முதலாளிகள் இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸோடு சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க. எனக்கு திமுக மேலே ஓகே, இவங்க வந்து இதை உயர்த்தியிருக்க வேண்டாம், சொத்து வரி உயர்த்தியிருக்க வேண்டாம், மின்கட்டணம் உயர்த்தியிருக்க வேண்டாம், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்பு இவங்களெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்பி இருக்கணும். இப்படி எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சாலை பணியாளர்கள் 41 மாத அந்த ஸ்ட்ரைக்கு பீரியடை கோர்ட்டு சொன்ன பிறகும் அதன் மீது அப்பீல் போயிருக்க வேண்டாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு 100 பட்டியலை சொல்லுவேன். சரி, தயாராக இருக்கீங்க? சரி, இதுக்கு பிஜேபியும் அதிமுகவும் மாற்றா, விஜய் மாற்றா? இல்லை, விஜய் அவங்களை அழைச்சிலாம் பேசியிருக்காரு. யாரு? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றப்போ வீட்டுக்கு அழைச்சி விஜய். சரி, தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது அழைச்சி பேசுனீங்க. திரைப்பட தொழிலாளர்கள் போராடும் போது எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் நாடகம்லாம் நடிக்கக்கூடாது, நாடகம் நடிக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு பின்புலமாக இருந்து வேலை பார்க்கிற ஒரு லைட் பாயோ அவங்களோ இவங்க எல்லாம் சேர்ந்து சம்பள உயர்வுக்காக போராடினாங்கல்ல, என்ன பண்ணீங்க நீங்க? இல்லை, இது நியாயமா தொடர் கேளுங்க. அரசியல் களத்துல இருக்காரு விஜய், நம்ம அரசியல் விமர்சனம் வைக்கலாம். இல்ல நான் இது சினிமாவை நோக்கி திரும்ப, நான் சினிமா, நான் தொழிலாளிகள் பிரச்சனையில நீங்க எங்க தலையிட்டான்னு கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி இல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி தோழர் கனகராஜ் இதெல்லாம் நீங்க விஜய் எதிர்த்து இப்படி கேள்வி கேட்கல, இப்படிலாம் பேசணுமா? இல்ல நான் வந்து இன்னைக்கு நீங்க என்ன ஏதோ மன உளைச்சல் ஆளாகி கேக்குறாங்க விஜய் அவர்களுக்கு. எனக்கு மன உளைச்சல் ஒண்ணும் பல தடவை திரு விஜயை பத்தி கேள்வி இல்ல கடந்து போயிருக்கு. இல்ல ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு ஆமா அது அவருடைய கடைசி பதிவு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. கடைசி பதிவு இருக்கு, பேச்சு இல்ல, அதாவது என்ன, என்னுடைய குட்டி நண்பா நண்பி சார். வாட் யூ மீன் பை தட்? யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் த சில்ட்ரன். ஓட்டு போடுறதுக்கு வயசு என்ன? 18. சரியா? நீங்கள் வந்து உங்கள் சொத்தை நீங்கள் எழுதி 18 வயசு கீழே இருக்க ஒரு சொத்தை எழுதி கொடுத்தா அதை ஏற்றுப்பீங்களா? சட்டப்படி செல்லாகுமா? செல்லாது. ஏன் செல்லாது? நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதாவது ஒரு தப்பு நடக்குது, இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஆன் தேர் ஓன் சுயமாக முடிவெடுக்க முடியாது, அப்படி எடுத்தால் அந்த முடிவு சரியாக இருக்காது என்கிற காரணத்துக்காக உனக்கு 18 வயசானா தான் ஓட்டு, உன் சொத்தையே நீ எழுதி வைக்கணும்னா நீ 18 வயசு வரணும்னு சொல்லிட்டு நீ வந்து 18 வயசில் உங்கள் அப்பாவை நீ சரி பண்ணிட்ட, உங்கள் தாத்தாவை சரி பண்ணிட்டேன்னா வாட் டஸ் இட் மீன்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதில் என்ன பெரிய விதிமுறைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க விருப்பத்தோட வீட்டில் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைங்க சொல்கிறாங்க, நம்மளே அதையும் நம்ம வீடியோவாக பார்க்கணும். அம்மா இந்த முறை விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க
சின்ன சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, பார்க்க ரொம்ப அன்பா சொல்றாங்க, அக்கறை. ஏன்னு கேட்குறேன். அதாவது அவங்க ஓட்டை அவங்க போடுறதுக்கு 17 வருஷம் 363 நாள் 364 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 364 ஓட்டு போட முடியுமா? நீங்கள் நான் 10 வயசுலேயும் 5 வயசுலேயும் இருக்கவங்கலாம் எனக்கு ஓட்டு போட சொன்னேன், அதில் எனக்கு ஒரு பெருமை, உங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஹம்பக்கா தெரியலையா உங்களுக்கு? அதாவது சொந்த ஓட்டை, ஒரே ஒரு ஓட்டை தான் போடுவதற்கு, தன்னுடைய வாக்கை தான் போடுவதற்கு இந்த வயசில் அவர்களுக்கு முடிவெடுக்க முடியாதவர்கள் என்று நீங்கள் முடிவெடுத்த பிறகு, அதில் 3ல் ஒரு பகுதி வயசாக இருக்கவங்க அல்லது பாதி வயசாக இருக்கவங்கள தாத்தாவை, அப்பாவை, அண்ணனை, அம்மா அப்பாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அதனால் பாராட்டுக்கள்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறேன். நீங்கள் அது அந்த உளவியல் தாக்குதல் இருக்குல்ல, சம்திங் வெரி சீரியஸ். நீ இதுக்கு ஓட்டு போடலைன்னா பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பிள்ளை கல்லூரி படிக்கிற பிள்ளை, பள்ளி படிக்கிற பொண்ணு சொல்லி நான் விசிலுக்கு வாக்களிச்சேன்னு அதைத்தான் சொல்றேன். நடந்திருக்கு, அதைத்தான் சொல்றேன். யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் சம்திங், யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் அல்லது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 17 வயசு 11 மாசம் ரொம்ப அபாண்டமா இருக்கும், சொல்லக்கூடாது. என் தங்கச்சியை கிட்ட சொல்றான், அண்ணா இந்த முறை விஜய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாதான்ற. இல்லை நீங்க அவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னா அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுவதை நான் கேட்கல, அதை சொல்லியிருக்காங்க, பலரும் சொல்லியிருக்காங்க. அதை கொண்டாடுற நீங்கள் இருக்கீங்களா? இல்லைப்பா, இது படிக்கிற வயசுப்பா, நீ படி, உனக்கு ஓட்டு போடுறதுக்கே வயசு எப்போ 18 வயசு தான் சொல்லியிருக்கோம். 10 வயசில் நீ படிக்கிறது தான்ப்பா பார்க்கணும். சினிமா என்பது எழுதுகிற கதைக்கு நான் நடிக்கிறதுப்பா, இயல்பான வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. சரி, நீங்கள் இந்த கோபம்னு கேட்டிங்களா, என்னுடைய கோபத்துக்கு இது காரணம். வேற 2 பேர் பேசுனாங்க, நான் பேசிகிட்டு இருக்கையிலே பக்கத்தில் பேசி முடிச்சோன்னே டிவிக்கேன்னு கத்திட்டு போனாங்க. நான் கொஞ்சம் கழிச்சு அவங்க பஸ்ஸில் போனாங்க, இறங்கி அவங்க பேக்கரிக்கு போனாங்க, நான் அவங்க முன்னால் போய் உட்கார்ந்தேன். ஓகே, ஒரு சின்னதாக அப்படி பெருசாக அவங்க ஒன்றும் அலட்டிக்கல, ஆனால் ஒரு சின்னதாக ஒரு என்ன நான் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு கேரியரின் இல்லை, நீங்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும், ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. ஓகே, டாடா, பிர்லா, அதானி, அம்பானி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஆண்டு வருமானம் எவ்வளவு? சில 10,000 கோடிகள், சில லட்சம் கோடிகள். நாளைக்கு விட்டுட்டு வந்தால் பிரதமர் ஆக்கிடலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அமைதியாக இருந்தாங்க. அவர் வேலை தருவார், வீடு தருவார், சாலை தருவார், அமைதியை கொண்டு வருவாருன்னு பேசுறதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு வந்துட்டார். எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனாக தெரியலையா? நான் 95ல் நான் டிஸ்மிஸ் ஆகி வரும்போது என்னோட சம்பளம் 26,700 ரூபா. சந்திரசேகரோட பையனாக இருக்கிறவருக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம். சரி, கனகராஜுக்கு அது ஒரு பெரிய விஷயம். சரி, என்ன, நாங்கள் இதுக்கு வரணும்னு வரல, சாதாரண தொழிலாளிகளுக்கு கூட 10 ரூபா கொடுக்கணும்னு சண்டை போட்டு வந்திருக்கோம். இப்படி பல பேர் வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, வாலண்டரி ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க, போராட்டங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த 23 பேர் இப்போ டிஸ்மிஸ் ஆகி நிற்கிறான்ல சாம்சங்கில், அவன் சொந்த பிரச்சனையா, நான் இனிமேல் இதற்கு வரமாட்டேன்னு அவன் எழுதி கொடுத்தா அவனுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு விழுமியத்துக்காக நிற்கிறான். உங்கள் 300 கோடி அல்ல பிரச்சனை, 300 கோடியா 30 ரூபாயான்னு இல்லை, 300 கோடி ரூபா நீங்கள் சேர்த்து வச்ச கருப்பு பணமாக இருக்கலாம், அல்லது ஏதோ சிவப்பு பணமாக இருக்கலாம், வெள்ளை பணமாக, ஏதோ ஒரு பணம். ஆனால் இவனுக்கு 30 ரூபா பிள்ளையோட சாப்பாடாக இருக்கும், அப்பா அம்மாவோட மருந்து செலவாக இருக்கும். அது முக்கியம் இல்லையா? எனவே அப்படி கம்பேர் பண்ணாதீங்கப்பான்னு சொன்னேன். அமைதியாக இருந்தாங்க. கொஞ்சம் கழித்து நான் கேட்டேன், நான் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு ஒரு நல்ல காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் விஜய் அதுதான் சார் காரணம்னாங்க. ஸோ அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. சொல்ல அது என்ன, நீங்க திமுக மேல 1008 விமர்சனத்தை நான் வைக்கலாம், காங்கிரஸ் மேலத்துலயும் நான் 1008 விமர்சனத்தை வைக்கலாம். திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால உங்க மேலே விமர்சனம் வைக்கிறாரு. இருக்கட்டும், அந்த விமர்சனத்துக்கு நான் அப்பாற்பட்டவன் கிடையாது. சரி, அந்த விமர்சனம், நீ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்ற அந்த ஒத்த வார்த்தையில் நீ எவனா இருந்துக்கோ, உன்னுடைய குற்றத்தை விமர்சிப்பதற்கு அல்லது தவறென்று நான் நினைப்பதை
விமர்சிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை தாங்க ஜனநாயகம். அந்த உரிமை தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தின் மீது நீங்கள் தாக்குதல் தொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்றேன் நான். அதுதான் என் பாயிண்ட். அப்போ விஜயா இருக்கிறது தான் சார் காரணம்னு சொல்றது இருக்குல்ல, கம்ப்ளீட்டா வளர்ச்சி, அமைதி, முன்னேற்றம் இவை எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் விஜய் அதனால நான் ஓட்டு போடுறேங்கிறது ஐ டோன்ட் அக்ரி. அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையில பலரும் சொல்றது அதிமுக திமுக இரண்டும் பழைய கட்சியாக இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிகிறது, எனவே புதியவருக்கு இளைஞருக்கு வாய்ப்பு இல்ல அதுல எனக்கு அதுல நான் திமுக அதிமுகவை விட மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறவன். யாரு? விஜய். விஜய் அப்படின்னு நீங்க சொல்லி ஓட்டு கேளுங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லை. அவர் எங்காவது மத நல்லிணக்கத்துக்கு எதிராக விஜய் பேசியிருக்கிறாரான்னு கேட்கறாங்க. அதாவது எங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீங்க என்ன 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 நீங்க டெய்லி சர்ச்சுக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, அதை எடுத்து போட்டிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லை. நீங்க தேர்தல்னு வந்த உடனே முட்டிக்கால் போட்டு நீங்க போறீங்க. அதுக்கு முதல்ல உங்களை மாதிரி கேரியரின் உச்சம் 300 கோடியெல்லாம் இல்லாத ஒரு சாதாரண இயேசுதான் இந்த உலகத்தினுடைய நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு அவர் பிறப்பன்னைக்கு அவன் சாமி முட போனவனை அடிச்ச போது நீங்க என்னவா இருந்தீங்க? பதில் சொல்லுங்க. கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாருங்க. நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இது அப்பட்டமான இது ஒரு ஏமாற்று வேலை என்பதை நான் பார்க்கிறேன். நீங்க அன்னைக்கும் கோயிலுக்கு போல அழுதாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பல பெண்கள் அழுதாங்க. அதைத்தான் அதை பண்ணாதீங்கன்னா நாங்க இருக்கோம்னா அப்படின்னு அழுதாங்க. ஆனா இவங்க யாரும் ஒரு வாய் பாசாத பெண்ணை ஒரு பாஜக தலைவர் பலார்னு அடிச்ச போது டிவிகாவினுடைய எந்த ஹேண்டிலாவது பதறிச்சாது? செல்ஃப் சென்டர்ட். நீங்க பெண் பாதிக்கப்படுகிறாள் என்று பேசுவதற்கும் நான் தனிநபர் இதுக்கே வரமாட்டேன். சங்கீதாவை அசிங்கப்படுத்தினதுக்கும் நீங்க விஜய் செஞ்சது சரின்னு நின்னுக்கங்க. ஐ டோன்ட் மைண்ட். நீங்க அதாவது முறைப்படி திருமணம் செய்வதற்கும் பிரிந்து போவதற்கும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்வதற்கும் இந்த சமூகம் பழக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அது வரட்டும், அது நல்லது. ஆனா அதை சட்டப்படி செய்யாமல் செய்கிற போது நீங்க நியாய அநியாயத்துக்கு அப்பால சங்கீதையா எப்போ இது பண்ணாங்கன்னு நீங்க அடிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுல நீங்க அமைதியா கூட இல்லை. சங்கீதாவை எவ்வளவு கேவலமா பேசியிருந்தாங்கன்னு நான் பார்த்தேன். வாட் இஸ் தட்? அங்கேதான் நீங்க என்னன்னா உண்மையை தேடுவதற்கு பதிலாக இந்த தனிநபர் சொல்றதெல்லாம் உண்மை என்று நிற்கிற அந்த இடம் ரொம்ப மோசமானது. அதைத்தான் ஹிட்லர் பண்ணான். நான் இது ஃபாசிசத்துக்கு பக்கா பிரீடிங் கிரவுண்ட். நான் ஃபாசிசம் என்கிற வார்த்தையை ரொம்ப லிபரலாக பயன்படுத்துகிறவன் கிடையாது. ஆனால் ஒரு தனி மனிதன், தனி தலைவர், கொள்கைகளை தாண்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நபர்னா அவன் சொன்னால் அடிக்கணும், சரியா? அவன் சொன்னால் உயிரை கொடுக்கணும், சரி. அவனுக்கு என்னவா வேணாலும் இருப்பேங்கிறது இருக்குல்ல, தட் இஸ் சம்திங் வெரி சீரியஸ். அந்த கோபம் தான் எனக்கு, மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சுதந்திர நாட்டில் சுய சிந்தனை படைத்த எவரும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் நடத்துவதற்கும் இந்தியாவை ஆள்வதற்கும் தமிழ்நாட்டை ஆள்வதற்கும் உரிமை படைத்தவர். அதில் எனக்கு சந்தேகம் எதுவும் கிடையாது. அதில் அவரும் ஒருத்தர். அவ்வளோ. கிட்டத்தட்ட ஒரு 85% வாக்கு பதிவானதை இதுவே கிட்டத்தட்ட ஒரு புரட்சி நடந்திருக்கு அப்படின்ற அளவில் பேசுறாங்க. இன்னைக்கு கடுமையா முரசொலி கூட அதை தாக்கி பேசியிருக்காங்க. இன்னொரு தரப்புல தோழர், திமுகவுடைய வாக்கு வங்கி அதிமுகவுடைய வாக்கு வங்கி, இந்த வாக்கு வங்கியிலிருந்து தான் ஒரு வாக்கு விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர விஜய்க்கு ஒரு புதிய வாக்கு வங்கி உருவாக்கிட்டு விஜய் களத்துக்கு வரலாம் அப்படின்றப்ப எந்த கட்சியுடைய வாக்கை விஜய் அதிகமாக அள்ளுவார்னு நினைக்கிறீங்க? கைப்பற்ற எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு பெரிய என்னோட கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு அந்த எந்த இதெல்லாம் அனுமானமாக தானே இருக்கு. நீங்களே கை தூக்குறீங்க. இல்லை நாங்க என்ன எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட. இல்லை இதுல நான் அள்ளுவார்ன்ற வார்த்தையை பயன்படுத்த அள்ளிட்டு போக போறாரு விஜய். அப்படிலாம் எதையும் அள்ளிட்டு போக மாட்டேன். கிள்ளிட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அள்ளிட்டு தான் போறாருன்றாங்க. இன்னும் 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. இதுல எதுக்கு நீங்களும் நானும் கிளிய விட்டு
அது என்ன அட்டை எடுத்து கொடுக்க சொல்லணும், 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. ப்ராப்ளம் என்னன்னா, எந்த ஒரு கட்சியும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அதுக்கு அதன் மேல விமர்சனங்களும் கொஞ்சம் பேர் கோவதாபமாக வெளியே வர்றதும் இருக்கும். அதை வெளிப்படுத்தணும்னா எதிர போய் தான் பட்டன் அழுத்துவாங்க. அது இப்போ ஏடிஎம்கேக்கு போகாம இவருக்கு போறதுங்கிறது திமுகவுக்கு இட்ஸ் குட். அதுதான் எப்படின்னு கேட்குறாங்க, எந்த இடத்துலன்றாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் ஒரு 5%ன்னு வச்சுக்க. சரி, இந்த 5%ல் ஒரு 2% வாக்கு அல்லது ஒரு 3% வாக்கு விஜய் இல்லாமல் இருந்திருந்தா, அந்த 3% இங்கே வந்தா ஓகே, 40-43 வச்சுக்க. அதுலேருந்து 3 இங்கே வந்துருச்சுன்னா இது 43, அது 42,000. இப்போ இது 40-45 இருக்கு. 3 இந்த பக்கம் விஜய்க்கு வந்தா, விஜய்க்கு 3, இவங்களுக்கு 40, அவங்களுக்கு 42. இட் won't affect டிஎம்கே. 2 பிளேயர் இருக்கும்போது ஒருத்தருடைய இழப்பு என்பது இன்னொருத்தருடைய ஆதாயமாகவும் மாறுது. இங்க இழந்தா ரிசல்ட்டையே மாத்திரும். சரி, பட் இது 3வது பிளேயருக்கு போகுது அப்படின்னு சொன்னா இது இவங்களை எதுவும் பாதிக்காது. அமைச்சரவை பட்டியலாம் தயாரா இருக்கு தாவேக்கால, அது சமூக வலைதளங்கள். ஆமாமா, நான் கூட பார்த்தேன். ஏதோ ஆர்.என். ரவி போய் பனையூர் இல்லத்தில் தாவேகா தலைவர் விஜயை ரகசியமாக சந்தித்து பேசுவதாக போட்டிருக்காங்க. ஒருவேளை கற்பனை உலகத்துல எல்லாமே இருக்கும். தலைகீழ காலால நடக்கிறது, வேற வாய்க்கு பதிலாக வேற எதுலையாவது சாப்பிட்றது, இப்படி எது வேணாலும் நடக்கலாம். கற்பனை உலகத்தில் நடக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கா? சரி சரி சரி, இது என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஒருவேளை சொன்னது மாதிரி பார்லிமெண்ட்ல பேசலாங்கிறது மாதிரி மோடி எப்போ ராஜினாமா பண்ணுவார், இவர் பிரதமர் ஆகணுமே அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. கேட்டு போட்டோம், நமக்கு என்ன, லெட் அஸ் என்ஜாய். அவ்வளவுதான். நன்றி தோழர், நன்றி தோழர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும்